ஏ காய்ஸ் இன்னைக்கு சிந்து பைரவ எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கும் சிந்து என்ன பண்ணுவா, ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குமா, எங்கம்மா அந்த டாக்டர் சிவா அவரை கூப்பிடுமா நீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் வந்தோடனே என்ன பாட்டி என்னாச்சு கேட்டோன்னே, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா கொஞ்சோண்டு காலை அமுக்கி விடுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவளுக்கு கோவம் வந்துடும். நீ இப்போ அமுக்குறியா இல்லை டாக்டர் ஸ்னேகாவை கூப்பிடுவா? சரி சரி அமுக்குறேன் இருங்க சொல்லிட்டு, உங்களோட பிளட் ரிப்போர்ட்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமேட்டா நமக்கு கிளியர் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி அது வரட்டும், அது வரைக்கும் நீ கை காலெல்லாம் அமுக்கி விடுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி சிஸ்டர் நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட்லாம் வந்துருச்சான்னு போய் பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே இவன் வந்து கை காலெல்லாம் அமுக்கி விட்டுருப்பான். இவன் என்ன இந்த பாட்டி ஒரு மார்க்கமான பாட்டியா இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களே, ஒருவேளை இதெல்லாம் ஸ்னேகாவோட ஏற்பாடா இருக்குமோ, நம்மள டார்ச்சர் பண்றதுக்காக வேணும்னே இந்த பாட்டியை ரெடி பண்ணி கூட்டின்னு வந்திருக்காளோ சொல்லிட்டு இவனுக்கு டவுட் வந்துடும். இவ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, அமுக்கு அமுக்கு நல்லா அமுக்கி விடுப்பா, எனக்கு ரொம்ப கை காலா வலிக்குது, இவன் முறைப்பான். நீ ஏன் சிடு சிடுனே இருக்கிற, இப்படிதான் உன் ஒய்ஃப் கிட்டயும் இருப்பியா, பாவம் உன் ஒய்ஃபு சொல்லுவான். என்னது சொல்லிட்டு முறைப்பான். உடனே ரிப்போர்ட்லாம் வந்த உடனே ரிப்போர்ட்லாம் ரொம்பவே நார்மலாக சூப்பராக இருக்கும். பார்த்தா நீ பாட்டி உங்கள் வயசுக்கும் உங்கள் ரிப்போர்ட்லாம் இவ்வளோ நல்லா இருக்கு பாட்டி, உங்கள் உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, உங்களை இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணலான்னா. ஐயோ இப்போவே டிஸ்சார்ஜ் இல்லை இல்லை எனக்கு உடம்பு ரொம்ப கிடுக்கிட்டேன்னு இருக்குப்பா, டிஸ்சார்ஜ்லாம் வேண்டாம், நான் ஒரு வாரத்துக்காவது நான் இங்கே தங்கி இருக்கணும், என் உடம்பு அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இவன் டென்ஷனாகவே பார்ப்பான், இந்த பாட்டி தொல்லை தாங்கன்னு. உடனே எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, போயிட்டு 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா சொல்லுவான். 2 ஜூஸ் எதுக்கு, ரெண்டுமே எனக்கு தான், அப்பதான் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லி அவன் போயிடுவான். போன உடனே இவ எல்லாத்தையும் கட்டிட்டு சாங் போட்டு நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் ஃபோனை மறந்து வச்சுட்டு போனதால மறுபடியும் ஃபோன் எடுக்கிறதுக்காக வருவான். வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவான். இங்கே வந்து சிந்து கெட்டப்பெல்லாம் களைச்சி போட்டு நல்ல ஒரு குத்தாட்டம் போட்டுன்னு இருப்பா. இதை பார்த்த உடனே டாக்டர் டென்ஷன் ஆகி, உனக்கு இதான் வேலையா போச்சா, ஒரு பக்கம் அவ என்ன டார்ச்சர் பண்றானா, ஒரு பக்கம் நீ என்ன டார்ச்சர் பண்றேன்னு பெரிய ஊசியா எடுத்து குத்துனாதான் நீ சரி வருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். இவ கத்து கத்துன்னு கத்த, அதை கேட்டு ஸ்னேகா வந்துருவா. ஸ்னேகா வந்துட்டு என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள இவ பெட்ஷீட் உள்ள போயிட்டு மறுபடியும் வேஷத்தை போட்டுருவா. என்ன பாட்டி என்னாச்சு, ஏன் ஒரு கத்திட்டு இருந்தீங்க? இல்லம்மா உடம்பெல்லாம் ஊசி குத்துற மாதிரி இருக்கு சொன்னா, அதுக்குன்னு இந்த டாக்டர் பெரிய ஊசி எடுத்து குத்த வராருமான்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா டென்ஷன் ஆகி, என்ன சிவா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரும் பார்த்துக்க சொன்னா இப்படிதான் நீங்க பார்த்துப்பீங்களா, உங்க அன்னபூர்ணி பெருமாக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி உள்ளங்கையில வச்சு பார்த்துப்பீங்க, அந்த மாதிரி இந்த பாட்டியை நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவா. இதை கேட்ட சிவா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் நீ, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு அவ சொல்லுவா. டாக்டர் உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேனே, அவ உன்னை டார்ச்சர் பண்றது எனக்கு தெரியும், நீ உன்னை யார் பார்த்துக்கிறது, உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேனே, நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ண நல்லா தூங்குன்னு சொல்லுவா. சிவா என்ன சொல்ற, நீ இப்ப தூங்குறியா இல்ல ஸ்னேகாவை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு சிவாவும் சரி சரி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருவா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா இங்க காயத்ரி எசக்கியும் காட்டுவாங்க. காயத்ரி விருப்பமே இல்லாம கோயிலுக்கு வந்திருப்பா. இதுல மகா காயத்ரிக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து கொடுறான்னு சொல்லோடனே அவ இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவா. நீ போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவா. இங்க வந்து கோயில்ல வந்து அர்ச்சகர் வந்து யார் பேர்லம்மா அர்ச்சனைன்னு கேட்கும்போது இவ வந்து எசுக்கி பேரை சொல்ல வருவா. அன்னபூர்ணி வந்து சாமி பேருக்கே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுவா. இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வரும்போது செழியன் வந்துருவா. செழியனை பார்த்தோன்னே காயத்ரியை பார்த்து செழியனும் 2 பேரும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. செழியன் அன்னபூர்ணி காலில் விழுந்து, என்னை எப்படியாவது காயத்ரி கூடயே சேர்த்து வச்சிருங்கம்மா, நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, என்னாலையும் இவளை பிரிஞ்சு இருக்க முடியாது, அவளாலையும் என்னை மறக்க முடியாது, எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்கன்னு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இதை மகா பார்த்து இங்க வந்து பிடிச்சி இழுத்துருவா. பிடிச்சி இழுத்துட்டு இங்க வந்து என்ன பேச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் கூட தேவையில்ல, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ப்ளீஸ். சப்ஸ்கிரைபும் லைக் மட்டும் பண்ணுறேங்க, ஒரே ஒரு லைக் தானே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.